வணக்கம் நண்பா, நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி என்னோடய லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் நான் வாங்க போகிறேன். எஸ், ஹார்லி டேவிட்சன் தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் 750. அதோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா ஹார்லி டேவிட்சன் ஷோரூமில் தான் இருக்கும். இங்கே தான் என் பைக்கை நான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியல் அமௌண்ட் கட்டியாச்சு, பைக் வந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. சரி போய் அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்ஸ், ஜென்யூன் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பார்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு ஹார்லி டேவிட்சன்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அது ஒரு ட்ரீமாகவே இருந்தது, இந்த பிராண்ட் நான் எப்படியாவது வாங்கணும். லைக் ஒரு 50-60 இயர்ஸ்க்குள்ளேயாவது நான் இந்த பைக் நான் வாங்கணும், இந்த பிராண்ட்குள்ளே நான் போயிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுலாம் ட்ரீமாக இருக்கும். சின்ன வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் போதுலாம் எனக்கு வந்து ஹார்லி டேவிட்சன் மேலே அவ்வளோ க்ரேஸ் இருந்தது. எப்படின்னா IN 83 ஒன்று நான் ஹைவேல க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, காரில் போயிட்டுருக்கும்போது பார்த்தேன். அப்போ அந்த IN 83 பார்த்ததுலேருந்து நான் எப்படியாவது ஹார்லி டேவிட்சன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அன்னையிலேருந்து அந்த லோகோலாம் பார்த்திங்கன்னா, ஹார்லி டேவிட்சனோட லோகோ சிம்பிள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹார்லி டேவிட்சன் வாங்கணும்னு எனக்கு ஆசை அப்போலேருந்து. ஆனால் என் ஃபர்ஸ்ட் பைக்கே நான் ஹார்லி வாங்குவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ வாங்க முதல்ல அன்ராப் பண்ணிடலாம். பாக்ஸ் எடுத்தாச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் பைக்கை நான் பார்க்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக பைக் வாங்கணுன்றது ரொம்ப ட்ரீம். அண்டு என் முன்னாடி இப்போ ஒரு பைக் இருக்குதுன்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியலை. ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு உள்ளார. நான் ஆக்சுவலி விவிட் பிளாக் கலரில் தான் இந்த பைக் வாங்கினேன். ஏன்னா பிளாக் ஹார்லி டேவிட்சன் வந்தாலே அந்த விவிட் பிளாக் கலர் தான், அது அவங்க செம்மையாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாக் எங்கேயுமே இருக்காது. லைக் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக டீட்டெயிலிங்காக இருக்குது அந்த பிளாக் அப்படின்ட்டு. நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த பிளாக் கலர். ஸோ நான் ஏன் வந்து ஸ்ட்ரீட் 750 பேசிக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக டிசைன் பண்ண பைக். நானும் எதுவும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் இது. நான் இதுக்கு முன்னாடி வந்து லைக் சூப்பர் பைக்ஸோ நார்மல் 200cc பைக்ஸோ எனக்கு ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரீட் 750 அந்த மாதிரினா என்னால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். லைக் அது ஒரு யங்ஸ்டருக்காக டிசைன் பண்ணனால பெரிய ஹார்லி, அதாவது கொஞ்சம் வயசானவங்க ஓட்டுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அளவுக்கு நார்மலாக மாடர்னாகவே எங்கேவாகவே இருக்கும் அது. அதனால தான் நான் இந்த பைக் சூஸ் பண்ணேன். அப்பா கூட நின்று ஒரு ஃபோட்டோ. அப்பா தான் முக்கியமான காரணம். அப்பாவும் அம்மா வந்து எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பைக்கு எதுக்கு இவ்வளோ சூப்பர் பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் அவங்க யோசிக்கல. நான் ஃபஸ்ட்டு இந்த பைக் தான் வேணும்னு சொன்னோடனே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. தேங்க்யூ அப்பா அம்மா. ஸோ 30th செப்டம்பர் 19th செப்டம்பர் வந்து வண்டியெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு போயாச்சு. இன்றைக்கி ஃபைனலி டெலிவரி எடுக்க போகிறோம் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக்கை. ஸோ வாங்க, கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேக் ஆக்சுவலாக கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு அழகாக அதில் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஹாப்பி ரைட்டிங் மிஸ்டர் அரவிந்த். இதை பார்த்தோன்னே எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஸோ வாங்க கேக் கட் பண்ணிவிட்டு பைக் டெலிவரி எடுத்துடலாம். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் மேலே வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி நம்ம வந்து பைக்கை அன்ராப் பண்ணிடலாம். ஸோ கேக் கட் பண்ணியாச்சு. இந்த கேக் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே வரமாட்றாங்க. நீ போ நான் போன்றாங்க, யாரும் வரமாட்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்பா கொடுத்தாச்சு. அப்பா கொடுப்போம் கேக்கு. ஆனால் வாங்கி எனக்கு தான் கொடுப்பாங்க. இதோ அம்மா வந்து எனக்கு கேக் கொடுத்துறாங்க. அம்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்ததுனால அம்மாவால் நிறையா நேரம் வீடியோவில் இருக்க முடியல. கேக் நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியது தானே. ஃபோட்டோ போஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம அன்ராப் பண்ண போகிறோம் பைக்கை. அதுக்கு முன்னாடி ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி பார்த்துட்டு வருவோம் பைக் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ராப்பிங்கோட ஹார்லி டேவிட்சன் இந்தியா அந்த லோகோ பார்க்கும்போது என்னால் இன்னும் நம்ப முடியல. நான் நிஜமாலுமே ஹார்லி டேவிட்சன் வாங்கிட்டேன், அதுவும் என் ஃபர்ஸ்ட் பைக்கா அப்படின்ட்டு. நான் நிறையா பைக்ஸ் பார்த்தேன். ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் 750 தான் ஃபர்ஸ்ட் பார்த்த பைக் நான். அப்புறம் நிஞ்சா 400 பார்த்தேன். நிஞ்சா 400 அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிஞ்சா 300 போகலாமான்னு பார்த்தேன், எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்கல. Yamaha R3 பார்த்தேன், அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, BS6 அப்டேட் வரலை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த பைக் ஹார்லி டேவிட்சன் தானே, அதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம புக் பண்ணி டெலிவரி எடுக்க போகிறோம்.
என்னால் என் சந்தோஷத்தையும் எக்ஸைட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்க சீக்கிரம் போய் பைக்கை அன்ராப் பண்ணி டெலிவரி எடுத்துடலாம். ஸோ எனக்கு இந்த அன்ராப்பிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. எனக்குள்ளே செம்ம சந்தோஷம் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைக்கை பார்க்குறது செம்மையாக இருக்குது. பைக் அந்த பிளாக் கலரில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் தான் இந்த பைக்கோட மெயின் அட்ராக்டிவ் பாயிண்ட்டே. எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டும் அதுதான். இந்த பைக் நான் வாங்குறதுக்கு காரணம் இதோட டிசைன் தான். அந்த பீட் பென் இன்ஜினும் அதோட டேங்க்கும் அது 2 டிஸ்க் பிரேக்ஸும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் அந்த ஹார்லி டேவிட்சன்னா அந்த ஹார்லி டேவிட்சன் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் யங்காகவும் யூத்தாகவும் இருக்கும் இந்த பைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். ignition switch ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி இக்னிஷன் ஆனவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. எனக்கு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் கேட்கும் போது. என்னால் நம்பவே முடியல இந்த மொமெண்ட்டை. ரொம்ப அழகான மொமெண்ட் என் லைஃப்லேயே, ரொம்ப பெஸ்ட் மொமெண்ட்டும் கூட. நான் நினச்சி கூட பார்த்ததில்ல நான் லைக் ஃபர்ஸ்ட் பைக் ஹார்லி வாங்குவேன்னு. நான் திரும்பி இதை சொன்னாலும் அதான் உண்மை. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் தான் ஒரு யங்கஸ்ட் ரைடர் இந்த ஹாக் கம்யூனிட்டிலேயே. ஆல் ஓவர் இந்தியாவில் நான் தான் யங்கஸ்ட். நான் இந்த பைக் வாங்கும்போது என்னோடய ஏஜ் 20. ஸோ வாங்க நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் அன்பாக்சிங் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே, அப்பா அம்மாவோட எல்லா ஃபோட்டோஸும். இது என்னோடய பெஸ்ட் மொமெண்ட் ஆக்சுவலி. நான் இந்த பைக் அன்பாக்ஸ் பண்ணும்போது கூட என்னால் இந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த வெயிட்டை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்றது கூட தெரியாது. நான் டெஸ்ட் ட்ரைவே பண்ணாமல் வண்டி புக் பண்ணிட்டேன். ஸோ அப்பா அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம், இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப மெமரபிள் எனக்கு. ரொம்ப அழகான ஃபோட்டோஸ் ஆக்சுவலி. இட் வாஸ் அ ட்ரீம் தான் எனக்கு ஹார்லி வாங்கணுன்ட்டு. ஆனால் அது ஃபர்ஸ்ட் பைக்காக வாங்குவேன்னு நான் நினச்சி பார்க்கல. டெலிவரி எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்பா கூட அம்மா கூட எல்லாரோடையும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ். ஸோ இது மிஸ்டர் யஷ், என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ஹார்லி டேவிட்சன் மெரினா சாப்டரோட மேனேஜர். அண்ட் தேங்க்ஸ் டு ரோஹின் ப்ரோ. அவர் தான் எனக்கு இந்த பைக்கை செக்யூர் பண்ணி, லைக் ஹை டிமாண்டில் இருந்தது இந்த பைக்கை எனக்கு செக்யூர் பண்ணி வாங்கி கொடுத்தது அவர் தான். ஸோ அவருக்கு தான் ஒரு பிக் ப்ளஸ் அண்ட் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரைட் வீட்டுக்கு, வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. பைக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் இவ்வளோ வெயிட்டான பைக்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி என்னால் எப்படி ஓட்ட முடியுது அப்படின்னு நினைக்கும் போது. எனக்கு க்ரூசர் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பைக் நான் ஓட்டுறதை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் க்ரூசரை ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த பைக் ரோடில் பார்த்தீங்கன்னா ரோட் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த பைக்குக்கு பார்க்குறவங்க எல்லோரும் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதோட லுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா, இந்த பைக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் அரவிந்த் தான் வரான்ற அளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் மற்றவங்க. அந்த அளவுக்கு லுக் செம்மையாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ வண்டி வாங்கிட்டு டேரெக்டாக கோயிலுக்கு வந்தாச்சு. இது எங்கள் குலதெய்வம் கோயில், அங்காளம்மன் கோயில், சிறுவந்தாட்டில். அங்கே தான் நாங்கள் எந்த பைக் என்ன கார் வாங்கினாலும் பூஜை போடுவோம். அண்ட் அதே தான் ஹார்லி டேவிட்சனுக்கும். இங்கே பூஜை போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நல்லா அழகாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டாக பண்ணுவாங்க. அது கரெக்ட் மெத்தடில் பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிக்கும். புது பைக்கு பூஜை போடுறதுனாலே எனக்கு பிடிக்கும். புது பைக் அண்ட் கார்ஸ் போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இன் வாயில் தான் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எனக்கு அது புது பைக் அண்ட் கார் பூஜை போடுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நார்மலாக கிளச்சை பிடிச்சிட்டு வண்டியை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான்.
வண்டியில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், திடீர்னு வந்து சத்தம் அதிகமாக ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி. அது ஏன் அப்படின்னா இன்ஜின் ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடும். இந்த வண்டியோட இன்ஜின் எக்கச்சக்கமாக ஹீட் ஆகும். ஏன் அப்படின்னா இது சூப்பர் பைக் வந்து இல்லாமல் 750cc, அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகும். அதுக்கு தான் ரேடியேட்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வெரி ஷார்ட் ரைட், மயிலம் கோயில் வரைக்கும் போனோம். அங்கே போய் பூஜை போடலாம் அப்படின்ட்டு. அப்பா ஓட்டிகிட்டு வராங்க இந்த பைக்கை. அப்பாவுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ராயலாக, நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது இந்த பைக்கு. அந்தளவுக்கு நல்ல லுக் தருது இந்த பைக், ப்ரொஃபஷ்னல் லுக்காகவும் இருக்குது. அப்பாவும் அம்மாவும் வச்ச ஒரு ஃபோட்டோ அழகாக. அண்ட் இது எங்கள் வீட்டுக்கிட்ட நான் அப்பாவை வந்து ரைட் கூட்டிகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் ரைடு. அந்த வீடியோ தான் இது. பைக் தள்ளுறதுக்கு உட்காந்து தள்ளினா லைக் வெயிட் கம்மியாக தெரியும், ஆனால் நின்று தள்ளினீங்கன்னா நல்லாவே வெயிட் தெரியும். இந்த பைக்கோட 233 kgsம் நல்லா தெரியும் உங்களுக்கு நின்றுட்டு தள்ளும் போது. எனக்கும் அப்படி தான், உட்காந்து தள்ளினால தான் என்னால் தள்ளவே முடியும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் இந்த பைக் வாங்கும் போது, எனக்கு எப்படி அந்த டே ஒரு ஆஸ்பிஷியஸாக இருந்தது, இந்த பைக் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன மாதிரி சந்தோஷம் வருது, அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் டெலிவரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். செம சூப்பரான ரைட், செம பைக் இது. தேங்க்யூ அப்பா அம்மா ஃபார் மேக்கிங் மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ Harley Davidson. Thank you everyone. Thank you so much for watching.